அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான பாக்கியங்களையும் தருகிறான். அத்துடன் நம்மை சோதிப்பதற்காக சில சோதனைகளையும் தருகிறான். நோய்களை தருகிறான், வறுமையை தருகிறான், துன்பங்களை தருகிறான். இப்படி அல்லாஹ்வுடைய சோதனையும் எல்லோருக்கும் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சோதனையை மட்டும் அனுபவிக்கக்கூடியவர்களும் யாரும் கிடையாது. மனிதன் இரண்டையுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். சோதனைகள் வரும்போது இன்றைக்கு அதிகமான மக்களுடைய நிலையை நாம் பார்த்தால், உலகத்திலே நிம்மதியை இழந்து கவலைப்பட்டு கொஞ்ச காலம் இந்த உலக வாழ்க்கையையே அவர்கள் கெடுத்துக் கொள்கிறார்கள். இன்னும் சில சாரார் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையை பொறுத்து கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீதே கோபப்படக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலையில் இருக்கிறார்கள். ஒரு கஷ்டம் வந்துவிட்டால், சிரமம் வந்துவிட்டால் அல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வே உனக்கு கண் இல்லையா? என்னுடைய வாப்பா தான் உனக்கு கிடைத்தாரா? வீட்டுல ஒரு மரணம் வந்துருச்சு, வாப்பா இறந்து போயிட்டாரு, என்னுடைய வாப்பா தான் உனக்கு கிடைத்தாரா? வேற யாருமே கிடைக்கலையா உயிரை கைப்பற்றதுக்கு என்று பேசக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மறந்தவர்களாக பேசுகிறார்கள். இதெல்லாம் எதனால் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த சோதனைகள் மூலம் என்ன செய்கிறான், எந்த நன்மைகளை நமக்கு தருகிறான், இந்த பலாவினால் சோதனைகளால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் இந்த மக்கள் உணரவில்லை. இவர்களுடைய கெட்ட குணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே விவரித்து சொல்கிறான். ஃபம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமா. மனிதனை அல்லாஹ் சோதித்து அவனுக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்து அவனுக்கு பாக்கியங்களை எல்லாம் தந்தால் ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன், அவன் சொல்லுகிறான், அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கான் என்று கூறுகிறான். அதே நேரத்தில் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா, அல்லாஹ் மனிதனுக்கு அவனுடைய ரிஸ்கை அளந்து கொடுக்கிறான், சோதிக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய சோதனை மனிதனுக்கு வரும்போது ஃபயக்கூலு ரப்பி அஹானன், அப்போது இந்த மனிதன் சொல்கிறான், என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்தி விட்டான், என்னை அசிங்கப்படுத்தி விட்டான் என்று இந்த மனிதன் பேசுகிறான். இது மனிதனுடைய கெட்ட குணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த சோதனைகளை எல்லாம் நாம் வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறுமதியை வைத்து மனிதன் எப்படி கணக்கு போடுகிறார் என்றால், இந்த நோய்கள், வறுமைகள் அல்லது குழந்தை பாக்கியமின்மை, இப்படி ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் சோதனையை வச்சிருக்கான். நோய் இல்லாத ஆள் யாராவது இங்க இருக்கிறோமா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் இருக்கும். சில பேருக்கு சளி தொல்லை, சில பேருக்கு பிபி, சில பேருக்கு சுகர் கோளாறு, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. தலைவலி வரும், வயிற்று வலி வரும், இப்படி நமக்கு நோய்கள் வருகிறது. நாம வெளிப்படையா என்ன நினைக்கிறோம் சொன்னா, இந்த நோய்கள்னால எந்த நன்மையும் இல்லை, இது கெட்டவர்களுக்கு தான் இந்த உலகத்துல ஏற்படுகிறது. அல்லாஹ் நம்ம நல்லவனா இருக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுக்கு தொழுகிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம், நமக்கு போய் இந்த உலகத்துல இப்படியா நோய் வரணும் என்று பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். வ அஸான் தக்ரஹு ஷையன், ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், வஹுவ கைருல் லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம வெறுப்போம், இதை தீமை நினைப்போம், ஆனா அதுதான் நமக்கு நன்மையாக இருக்கும். வ அஸான் துஹிப்பு ஷையன், ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புவீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், ஆனால் அது உங்களுக்கு தீங்கானதாக இருக்கும், தீங்கு தரக்கூடியதாக இருக்கும். வல்லாஹு யஅலம், அல்லாஹ் தான் அறிந்தவன், வஅன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கும் ஏதாவது ஒரு நோய் வருகிறது,
டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம், ஊசி போடுறோம். அந்த குழந்தை என்ன நினைக்குது? நம்மளை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே என்று அந்த குழந்தை நினைக்கும். ஊசி போடும்போது மறுப்பு ஒத்துக்கிறாது. ஆனா பெரியவர்களுக்கு தெரியும், கொஞ்சம் அறிவாளிகளுக்கு தெரியும், இல்ல இந்த சிரமம் தான் இது, இதை பொறுத்து கொண்டால் இந்த சிரமத்தை விட நிறைய நன்மைகள் ஏற்படும், நோய் நீங்கும் என்று கொஞ்சம் அறிவு கூடியவர்களுக்கு தெரியும். இது மாதிரிதான் இந்த நோய். குறைமதி கொண்ட நாமெல்லாம் இந்த நோயை எப்படி நினைக்கிறோம்னா, இதனால ஒரு ஃபாய்தாவும் இல்ல, இழப்பு தான் இருக்கிறது, இந்த உலகத்துல நஷ்டம் தான் இருக்கிறது என்று நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோய்களினால, நமக்கு வரக்கூடிய சிரமங்களினால, கஷ்டங்களினால் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஏராளமான நன்மைகள். ஆனா நம்முடைய அறிவுக்கு நமக்கு படாது, ஆராய்ச்சி செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனும் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். பொதுவான ஒரு அடிப்படை என்னன்னா, எந்த ஒரு பாக்கியமாக இருந்தாலும், எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும், அது நமக்கு அருட்கொடையாக இருக்க வேண்டும் என்றால், அது நமக்கு இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் கஷ்டங்கள் இருந்து ஆகணும். அப்பதான் நியமத்துகள் நமக்கு நியமத்தாக தெரியும், பாக்கியங்கள் நமக்கு பாக்கியமாக தெரியும். எப்போ சிரமங்கள் இருந்தாதான் நியமத்து நியமத்தா இருக்கும். இல்லன்னா நம்ம யாருக்குமே நியமத்துனா என்னன்னு தெரியாது, இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. வெயில், கடுமையான வெயில் அடிக்குது, குளிர் நமக்கு நியமத்தாக இருக்கும். ஏசி அறை குளிர்ச்சியாக இருக்கிறது, அது ஒரு நமக்கு இன்பமாக இருக்கும். எப்ப இருக்கும்? கடுமையான வெயில் அடிச்சா குளிரை நம்ம விரும்புவோம், அப்பதான் விரும்புவோம். வெயிலே அடிக்கலன்னு குளிர் ஒரு நியமத்தா இல்ல. அது மாதிரி கடுமையான குளிர் இருக்கிறது, கடுமையான குளிர் அடிக்கிறது, அப்போ இந்த வெயில் நியமத்து, சூடு நியமத்து. அப்ப என்ன பண்ணுவோம்? விறகு கட்டை எல்லாம் தேடிக்கிட்டு நெருப்பை நோக்கி ஓடுவோம். இந்த மாதிரி இன்னல்கள் இருந்தால்தான் நியமத்துகளை நாம் பெற முடிகிறது. ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கும் போது படக்கூடிய கஷ்டத்தை மட்டும் நினைத்து பார்த்தால் எந்த பெண்ணாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவாளா? யாரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான், அந்த கஷ்டத்தை மட்டும் பார்த்தா. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்டத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். அது என்ன நியமத்து? தாய் என்ற அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், குழந்தைகளுடைய பாசம். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறதுனால இந்த சிரமம் மனிதனுக்கு ஒரு பெரிய காரியமா தெரியறது இல்லை. கஷ்டம்தான், ஆனா பொறுத்துக்கிறோம், நம்ம தாங்கிக்கிறோம். இப்படி நிறைய கஷ்டங்களை நம்ம சொல்லலாம், நிறைய சிரமங்களை சொல்லலாம். நம்ம வாழ்நாள்ல நம்ம அடிக்கடி அனுபவிக்கிறோம், நாமளே விரும்பி ஏத்துக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்ல, தாய் என்ன செய்யறா? டாக்டரை தேடி போறா, எனக்கு குழந்தை இல்ல. ஆனா குழந்தையை பெற்றெடுப்பதனால கஷ்டம் இருக்கிறது, ஆனால் அதை தாங்கிக் கொள்கிறாள். ஏனென்றால் அதற்கு பிறகு மிகப்பெரிய பாக்கியங்கள் இருக்கிறது, அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இருக்கிறது, குழந்தை என்ற ஒரு செல்வம் இருக்கிறது. அதற்காக குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டாலும் கூட டாக்டரை நோக்கி போற, மருத்துவம் செய்கிறார். இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் வைத்திருக்கிறார். அந்த கஷ்டங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நன்மைகளை தருகிறார். முஸ்லிமிலே 5318வது செய்தியாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, அஜபன் அம்ரில் மூமினீன், இறை நம்பிக்கையாளனுடைய இறை நம்பிக்கையாளனை பார்த்தால் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது, அவரை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அம்ரஹு குல்லஹு ஹைரும், அவருடைய எல்லா விஷயங்களும் அவருக்கு நன்மையாகவே அமைகிறது. வலைஸ ذاك لأحد إلا للمؤمنين, இந்த சிறப்பு மூமினுக்கு தவிர வேறு யாருக்குமே இல்லை. எந்த சிறப்பு? நன்மை ஏற்பட்டாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எல்லாமே மூமினுக்கு நன்மையாகவே அமைகிறது. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இது மூமினுக்கு தான் கிடைக்கிறது. இன் அசாபத்துஹு சர்ராஉ, அவனுக்கு சந்தோஷமான செய்தி வந்தால் ஷக்கர, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான கைரன் லஹு,
இதுவும் அவனுக்கு நன்மையா அமைந்து விடுகிறது. சந்தோஷம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், அல்லாஹ்வை புகழ்றோம், நன்மையா அமைஞ்சு போயிருது. அல்லாஹ் நன்மையை தருகிறான். வஇன் அஸாபத்துஹு லர்ராஉ, அவனுக்கு தீமை ஒரு கஷ்டம் வந்தால் சபர, பொறுமை மேற்கொள்கிறான். ஃபகான கைரன் லஹு, இதுவும் அவனுக்கு நன்மையா அமைந்து விடுகிறது. எப்படி பாருங்கள், கஷ்டம் வந்தாலும் நன்மை, துன்பம் வந்தாலும் நன்மை. ஆனா எப்ப நன்மை கிடைக்கும்? இந்த சிறப்பு நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கை நன்மையாக அமைய வேண்டும் என்றால் கஷ்டங்கள் வரும்போது நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். இது நமக்கு நன்மை. அதே மாதிரி புகாரியிலே 5645வது செய்தியாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இன்றைக்கு அப்படி இதற்கு மாற்றமாக நாம் நினைத்து இருக்கிறோம். சில பேருடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, உலகத்தில் ஒருவர் அதிகமான நோய்க்கு உள்ளாகிறார், அதிகமான வறுமைக்கு உள்ளாகிறார். சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்காரு, இவர் நிறைய அநியாயம் பண்ணியிருக்காரு, அல்லாஹ்வுடைய அதாப் இது என்று சில பேர் கணக்கு போடுறாங்க. தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு, அல்லாஹ் ஒருவருக்கு நலனை நாடினால், நன்மையை நாடினால் யுஸிப் மின்ஹு, அவருக்கு அல்லாஹ் சிரமத்தை தருவான், கஷ்டத்தை தருவான். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதெல்லாம் நம்ம விளங்கி இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம புரிந்து வைத்திருந்தால் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாவது நாம் மன நிம்மதியை இழப்போமா, கவலைப்படுவோமா? இல்ல. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் கைரா வச்சிருக்கான், நன்மையா வச்சிருக்கான். பொறுத்து கொண்டு ஆகக்கூடிய வேலைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்து விடுவோம். இஸ்லாத்துடைய இரண்டாவது அடிப்படை தொழுகையே நம்ம முறையான அடிப்படையில் ஒண்ணு விளங்காம இருக்கிறோம். அந்த தொழுகையில எத்தனை கோளாறுகள் இருக்கிறது. தொழுகையில கவனம் இல்ல, தொழுகையில பயபக்தி இல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, அவர்கள் தொழுகையில் நின்றால் காஷிஊன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், உண்மையான மூமின்கள் யார் என்றால் தொழுகையிலே பயபக்தியுடன் இருப்பார்கள். அந்த பயபக்தி நமக்கு இருக்கிறதா? இஸ்லாத்துடைய இரண்டாவது அடிப்படையிலே நம்ம நிறைய கோளாறு இருக்கிறது தொழுகை விஷயத்துல. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, 3 பேர் தொழுதுகிட்டு இருந்தாங்களா, தொழுகையை அவங்க எப்படி வழங்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். 3 பேர் தொழுதுகிட்டு இருந்தாங்களா. இன்னைக்கு நம்ம கவனமா தொழுகணும், பயபக்தியோட தொழுகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு 3 பேர் தொழுகிறாங்க. தொழுகிட்டு இருக்கும்போது இடையில பூனை குறுக்க போகுது. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பிஜே சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். அப்ப முதல் தொழுதுகிட்டு இருந்த ஆள் சொன்னாரா, ஐயோ பூனை குறுக்க போயிருச்சே அப்படின்னு சொல்றாரு. முதல் தொழுதுகிட்டு இருந்தவர் தெரியல, தொழுகையில எப்படி தொழுகணும், எப்படி நடக்கணும்னு தெரியல. 2வது தொழுதுகிட்டு இருந்தாரு, அவர் சொன்னாரு, முதல் தொழுத ஆளை பார்த்து, தொழுகையில பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? 2வது தொழுதுகிட்டு இருந்தவர். இந்த 3வது தொழுதுகிட்டு இருந்தாரு, அவராவது சும்மா இருந்தாரா? அவர் அந்த 2 பேரை பார்த்து சொன்னாரா, நான் மட்டும்தான் தொழுகையில பேசாம இருக்கிறேன். எப்படி பாருங்க. இது மாதிரி தொழுகைக்கு வரவே மாட்டாங்க நிறைய மக்கள். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ரமலான் பெருநாள் அன்னைக்கு வருவாங்க. அப்பையும் குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாங்க. தொழுதுகிட்டே இருக்கும்போது அவன் சேட்டை செய்வான், செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத. அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் தொழக்கூடிய தொழுகை கூட அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில இல்ல. இப்படித்தான் நம்ம மார்க்க விஷயங்கள்ல ரொம்ப டேஞ்சரான நிலையில இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சோதனையை நாம் பொறுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொண்டால் இது மிகப்பெரிய நஷ்டம்.
என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல எச்சரிக்கிறான். ஒயின் அஸாபத்துஹு ஃபித்னத்துன் ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி. மனிதனுக்கு நன்மை ஏற்பட்டால் சந்தோஷம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், நிம்மதி அடைகிறான். ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்தால் இன்கலப அலா வஜ்ஹிஹி, அவன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இல்ல, முகத்தை திருப்பிக்கிட்டு போறான். ஹசீர துன்யா வல் ஆகிரா, இவன் இந்த உலகத்திலும் நஷ்டமடைந்தவன், மறுமையிலும் நஷ்டமடைந்தவன். ஏன்? உலகத்தில் அல்லாஹ் சோதனையை தர்றான். உலகத்திலே நல்ல வாழ்க்கை இல்ல, சோதனை. மறுமையில அல்லாஹ்வுடைய இந்த சோதனையை பொறுத்து கொள்ளாத காரணத்தினால மறுமையிலே நஷ்டம். இந்த உலகமும் கெட்டு மறுமையும் இவனுக்கு கெட்டு விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எச்சரிக்கிறான். இப்போது நமக்கு வரக்கூடிய நோய்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் இதையெல்லாம் நாம பொறுத்துக் கொள்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் நம்ம கவனத்துல வைக்கணும். ஏன்னா மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான், எந்த கஷ்டத்தையும் பொறுக்க மாட்டான் மனிதன். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நாம் பொறுத்துக் கொள்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை நமக்கு பட்டியல் போட்டு சொன்னார்கள். முதலாவது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை ஹுப்புல்லா, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். நமக்கு சிரமம் வந்து அதை நாம் பொறுத்துக் கொள்வதனால் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பாசம் நமக்கு கிடைக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நாம எல்லா பேரும் அல்லாஹ்வை நேசிக்கலாம், எல்லா பேரும் நேசிக்கலாம் அல்லாஹ்வை, அது பெரிய விஷயமே கிடையாது. அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா, அதுதான் பெரிய விஷயம், அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய பாசத்துக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது நோய்களால், இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களால் ஏற்படக்கூடிய முதல் நன்மை. அகமதிலே 22,525வது ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசிக்கிறான் என்றால், விரும்புகிறான் என்றால், இப்தலாகும், அல்லாஹ் முதலில் அவர்களை சோதிப்பான், சோதனை வரும். அல்லாஹ் ஒரு ஆளை விரும்புறான்னா கஷ்டமே வராம இந்த உலகத்தில் அவர் வாழ மாட்டாரு. அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் முதலில் அவருக்கு சோதனை வரும். ஃபமன் ரதிய, யார் அந்த சோதனையை பொருந்திக் கொண்டு பொறுத்துக் கொள்கிறாரோ, ஃபலஹு ரிலா, அவருக்கு அல்லாஹ்வுடைய ரிலா, பொருத்தம் இருக்கிறது. ஒமன் சஹித, அந்த கஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளாமல் யார் அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொள்கிறாரோ, ஃபலஹு சுஹ்து, அவருக்கு அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் அல்லாஹ் நம்மை விரும்புவதால் ஏற்படுகிறது, அல்லாஹ் நம்மை நேசிப்பதால் ஏற்படுகிறது. நாமளே நம்முடைய மனைவியின் மீது பாசம் நமக்கு சில நேரங்கள்ல கூடும். எப்போ கூடும்? நல்ல நம்ம செல்வாக்கோட இருக்கிறோம், சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, வீடு என்ன, பங்களா என்ன, தோட்டம் துறவுகள் என்ன, அருமையான சாப்பாடு என்ன, எல்லா வசதிகளும் இருக்கிறது. அப்போது மனைவி நம்ம கூட வாழ்றாங்க. இப்ப மனைவியின் மீது நமக்கு பாசம் பெரிய அளவுல வராது. எப்போ நமக்கு பாசம் கூடு தெரியுமா? நம்ம ஒரு நேரத்துல ஏழ்மையை அடைந்து நமக்கு எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கும் போதும் நம்முடைய மனைவி நம்மின் மீது பாசம் உள்ளவளாக இருந்திருந்தால், நமக்கு ஆதரவு காட்டியிருந்தால், நமக்கு ஒத்தாசையாக இருந்திருந்தால், அப்படிப்பட்ட மனைவியை கணவன்மார்கள் மிகவும் அளவு கடந்து நேசிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எப்படி எதிர்பார்க்கிறான் என்றால், நான் நன்மை கொடுத்தா என்ன விரும்புவ, நான் உனக்கு சோதனை கொடுத்தா என்ன விரும்ப மாட்டேன்னா, அந்த பிரியம் எனக்கு வேண்டாம், அந்த ஹுப்பு எனக்கு வேண்டாம், அந்த மஹப்பத் எனக்கு வேண்டாம். நீ எப்படி என்ன நேசிக்கணும், நான் நல்லது செஞ்சாலும் நீ நேசிக்கணும், உனக்கு நான் சோதனைகளை கொடுத்தாலும் நீ என்ன நேசிக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். நபிமார்களை எடுத்துக்கொள்ளுங்க, கடுமையான சோதனைக்கு உள்ளானவர்கள் யார்? நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சோதனை அனுபவிச்சிருக்க மாட்டோம். நாம யாருமே அனுபவிக்காத அளவுக்கு கடுமையான சோதனையை, கஷ்டத்தை, இன்னல்களை அனுபவித்தவர்கள் நபிமார்கள். ஏன் அல்லாஹ் அவங்களை அப்படி சோதித்தான்? அவங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய தர்ஜாவை தர்றான். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் உற்ற நண்பர். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்காத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுங்களை பல இடங்களை சிறப்பித்து சொல்கிறான். அதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு? அந்த அந்தஸ்து சும்மா கிடைச்சிருச்சா? அவங்க தான் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு அதிகமாக ஆளானார்கள், அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு அதிகமாக ஆளானார்கள். அல்லாஹ்வுடைய சோதனைக்கு அதிகமாக ஆளான காரணத்தினால், அதையெல்லாம் பொறுத்து கொண்டு ஜெயித்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பிரியம் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து நபிமார்களுக்கு கிடைத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தாரமியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயுன்னாசி அஷத்து பலாஅன், எந்த மக்கள் கடுமையான சோதனைக்கு உள்ளாவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் அம்பியா, அம்பியாக்கள் நபிமார்கள் தான் கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளானார்கள். சும்மல் அம்சலு ஃபல் அம்சலு, அதற்கு பிறகு மார்க்கத்திலே அதிகமான பிடிப்பும் இஸ்லாத்திலே அதிகமான ஆர்வமும் இருந்தால் அவர்கள் அதிகமான சோதனைக்கு உள்ளானார்கள். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க அதுக்கு தகுந்த மாதிரி, ஈமான்ல ரொம்ப டேஞ்சரான நிலையில இருக்கக்கூடியவனுக்கு சோதனை ரொம்ப கம்மி. அவரவர்களுடைய மார்க்க பிடிப்புகளுக்கு தகுந்தவாறு சோதிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எவ்வளவு விரும்புறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆன்ல பல இடங்களை புகழ்ந்து சொல்கிறான். இன்னக்கல அலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள். பல இடங்களை புகழ்ந்து சொல்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சோதனை வராமல் இருந்ததா? கஷ்டங்கள் வராமல் இருந்ததா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறார்கள், புகாரியிலே 5646வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா ராய்து அஹதன் அஷத் அலைஹில் வஜு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடுமையான நோய்க்கு உள்ளானவர்கள், கடுமையான துன்பத்தை அனுபவித்தவர் எவரையும் நான் பார்க்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை விட கூடுதலாக கஷ்டத்தை உணர்ந்த எவரையும் நான் பார்த்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார். அப்ப யார் கடுமையான துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்? நம்முடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு சோதனைகள் துன்பப்பட்டிருக்காங்க. அகமதிலே 24,103வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு முடியல, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. நைட்டெல்லாம் தூங்க முடியாம படுக்கையில் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஸாலிஹீன யுஷத்தது அலைஹிம், நல்லவர்களுக்கு கடுமையான வேதனை தரப்படும். இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால ஃபாயிதா இல்லாம போகுதா, நன்மை இல்லாம போகுதா? இல்ல, அதனால் நிறைய நன்மைகள் ஏற்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நன்மைகளை சொல்கிறார்கள். அப்போ இந்த துன்பங்கள், இந்த நோய்களை எல்லாம் நாம் மருத்துவம் செய்யணும். அதுக்காண்டி மருத்துவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, மருத்துவம் செய்ய வேண்டும். சில நேரங்கள்ல மருத்துவம் நமக்கு பலனளிக்காது, நோய் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அல்லது நோய் குணமாகிற வரைக்கும் நமக்கு கஷ்டம் வரும். அப்போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் இதுக்கு நமக்கு நன்மையை தருவான் என்று நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோயாளிகளை எந்த அளவுக்கு உயர்த்துகிறான் என்று சொன்னால், நோயாளிகளை அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான் தெரியுமா? ஒரு சம்பவத்தின் மூலம் நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். முஸ்லிமிலே 4661வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை பார்த்து கேட்பானான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, மரித்து, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நான் நோயாளியாக இருந்தேன். ஃபலம் தஅதுனி, என்னை ஏன் வந்து பார்க்கவில்லை, என்னை ஏன் நலம் விசாரிக்கவில்லை? அல்லாஹ் கேட்பானா. இந்த மனுஷனுக்கு ஆச்சரியமா இருக்கும். யா ரப்பி, நீ எப்படி, உனக்கு எப்படி நோய் வரும்? கைஃப அஊதுக, உன்னை எப்படி நான் நலம் விசாரிப்பேன்? அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்துக்கு ரப்பாக இருக்கிறாய், இரட்சகனாக இருக்கிறாய், உனக்கு நோயா? உன்னை வந்து நான் நலம் விசாரிப்பதா? ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்.
அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நீ சென்று பார்க்கவில்லை. லவ் உர்தஹு, அவனை நீ நலம் விசாரித்திருந்தால் லவஜத்தனி இந்தஹு, அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனுஷன்ட்ட சொல்லுவான். ஒரு நோயாளி இடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்வதை தன்னிடத்தில் அப்படி நடந்து கொள்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக்கொள்கிறான். அப்படின்னா நோயாளிக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குதுங்கிறத பார்த்துக்கிறோம். நம்ம அல்லாஹ்விடத்துல நெருங்குகிறார், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பாசம் கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான நன்மை, நோய்களால் சிரமங்களால் ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மை. அடுத்து நம்முடைய நாம் செய்த தீமைகள் பாவங்கள் அழிக்கப்படுகிறது. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களால் நாம் அன்றாட வாழ்க்கையில அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோமே அந்த பாவங்கள் அழிக்கப்படுகிறது. இதுவும் நோய்களால் ஏற்படக்கூடிய இரண்டாவது பயன். திருமதியிலே 2014வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சஹாபியை போய் சந்திக்கிறாங்க, அவருக்கு காய்ச்சல், ஒரு சஹாபிக்கு காய்ச்சல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்கிறதுக்கு போறாங்க. அந்த சஹாபியை பார்த்துட்டு, அந்த காய்ச்சல் பட்டிருக்கக்கூடிய சஹாபியை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ஷிர், நீங்கள் நற்செய்தியை பெறுங்கள், சந்தோஷமாக இருங்கள், உங்களுக்கு நற்செய்தி வரப்போகிறது. யாரை பார்த்து? காய்ச்சல் பட்டு படுத்தே கிடக்கிறாங்கல்ல, அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நற்செய்தியை அடைய போகிறீர்கள், உங்களுக்கு புஷ்ரா கிடைக்க போகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் அப்படி நற்செய்தி கிடைக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காய்ச்சல் என்பது, அல்லாஹ் சொல்கிறானாம், இந்த காய்ச்சல் என்பது நரக நெருப்பு. இதை இந்த உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்டி விடுகிறான். கடைசியிலே அவருடைய உடம்பிலே எந்த விதமான பாவங்களும் இல்லாமல் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஃபீ குல்லி மா யுஸாபு பிஹில் முஸ்லிமு கஃபாரத்துன், ஒரு முஸ்லிமுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படுகிறதோ எல்லாவற்றிலுமே பரிகாரம் இருக்கிறது. நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த கஷ்டங்கள் அமைந்து விடுகிறது, நாம் பட்ட சிரமங்கள் அமைந்து விடுகிறது. அப்போ ஒரு நோய் வருது, காய்ச்சல் வருது, நம்ம சிரமப்பட்டு இருக்கோம், மருத்துவம் செய்யறோம், ஆனா உடம்பு ரொம்ப அவதிக்குள்ளாகிறோம். அப்ப நம்ம என்ன கவனத்துல வைக்கணும்னா, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் நம்மை தூய்மை செய்து கொண்டிருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகமதிலே இதே போன்று இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஸால் பலாஉ பில் மூமினி ஃபீ ஜஸதிஹி வ ஃபீ மாலிஹி ஃபீ வலதிஹி ஹத்தா யல்கல்லாஹு வ மா அலைஹி மின் ஹதீஅத்தின். ஒரு மூமினுக்கு அவனுடைய செல்வத்தில் சோதனை வருகிறது, அவனுடைய குழந்தையில் சோதனை வருகிறது, அவனுடைய உடம்பிலே சோதனை வருகிறது. கடைசியில அவன் அல்லாஹ்வை சந்திக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைகிறான் என்றால், அவன் மீது எந்த விதமான தவறுமே இல்லாமல் எல்லா தவறுகளும் அப்படியே வடிகட்டப்பட்டு தூய்மையான நிலையில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கிறான், இறை நம்பிக்கையாளன் சந்திக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு சில உதாரணங்களையும் சொல்றாங்க. பாவங்கள் மன்னிக்கப்படுது, பாவங்கள் அழிக்கப்படுது. எப்படி அழிக்கப்படுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உதாரணங்களை சுட்டி காட்டுறாங்க. கமா தஹாத்து வரகு ஷஜர், மரம் கிளைகளை உதிர்க்குதுல, சில இலையுதிர் காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மரத்துல ஒரு இலை கூட இருக்காது, எல்லா இலையும் உதிர்ந்து போயிடும். அந்த மாதிரி மரம் இலைகளை உதிர்க்கிற மாதிரி ஆதமுடைய மக்களின் உடம்புகளில் இருந்து இந்த சோதனைகளால், நோய்களினால் பாவங்கள் அப்படியே உதிர்ந்து விடுகிறது. எது உட்பட, பெரிய சோதனை, பெரிய கஷ்டம், சின்ன கஷ்டம், அதெல்லாம் அளவுகள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹத்தன் நக்பதி யுன்கபுஹா அவி ஷௌகதி யுஷாகுஹா, ஒரு முள் குத்தினால் கூட இந்த சிறப்பு இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு முள் நம்முடைய காலில் குத்திருச்சு, அல்லது ஒரு கண்ணாடி பதம் பார்த்துருச்சு, ஒரு கல்லு நமக்கு தடுக்கிருச்சு, ஏதோ ஒரு கஷ்டம், அது மட்டும் கிடையாது. ஃபமா ஃபௌகஹா, முள்ளு குத்துற மாதிரி சோதனையா இருந்தாலும் சரி, அதை விட சின்ன சோதனையாக இருந்தாலும் சரி, அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மைகளை தருகிறான். அப்ப இதெல்லாம் நம்மளால பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வேண்டி
பாவங்கள் மன்னிக்கப்படுது, அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்துல வரக்கூடிய தலைவலி, வயிற்று வலி இதெல்லாம் நாம பொறுத்துக் கொள்வது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கிறார்கள். உம்முல் முஸையப் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே 4672வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்முல் முஸையப் என்ற நபி தோழியர், அவர்களுக்கும் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க அந்த பெண்மணியை பார்க்கிறதுக்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அந்த பெண்மணி நடுங்கிட்டு இருக்காங்க காய்ச்சலால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த நடுங்கிட்டு இருக்க அந்த காய்ச்சலுடைய வேதனை தாங்க முடியாம காய்ச்சலை திட்டுறாங்க. நம்ம திட்டக்கூடாது. நமக்கு எந்த விதமான கஷ்டம் வந்த ஒரு தலைவலி வந்து, நாசமா போன தலைவலி, பாலா போன வைத்த வலி அப்படின்னு பேசக்கூடாது, நோயை திட்டக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சஹாபிய பெண்மணி காய்ச்சலை திட்டுறாங்க. எப்படி திட்டுறாங்க? லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யாம இருக்கட்டும், அழிஞ்சு போ, கடுமையா கஷ்டம் வருது இந்த காய்ச்சல்னால அப்படின்னு காய்ச்சலை ஏசுறாங்க அந்த சஹாபிய பெண்மணி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பில் ஹும்மா, காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹா துذிஹிபு ஹதாயா பனி ஆதம் கமா யுذிஹிபுல் கீரு ஹபஸல் ஹதீத். ஏனென்றால் இந்த காய்ச்சல் ஆதமுடைய மக்களின் பாவங்களை அழித்து விடுகிறது. எது மாதிரி? இரும்பு உருக்குறோம், நெருப்பு எப்படி அந்த இரும்புல உள்ள அந்த கசடுகளை எல்லாம் அழிக்கிறதோ, தங்கம் வெள்ளியா சுத்தப்படுத்துவாங்க, நெருப்புல போட்டு சுத்தப்படுத்துவாங்க, அது எப்படி இந்த கசடுகளை அகற்றுகிறதோ அது மாதிரி இந்த கஷ்டங்கள், இந்த காய்ச்சல், நோய்கள் நமக்கு வரக்கூடிய நம்மிட ஏற்படக்கூடிய சிரமங்களை, நம்மில் ஏற்படக்கூடிய பாவங்களை எல்லாம் அழிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளுடைய உறுதியை பார்ப்பான், எவ்வளவு உறுதியா இருக்கிறானா அப்படின்னு சோதிப்பான். ஒரு கட்டடம் நல்ல உறுதியா இருக்கு நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு கட்டடம் நல்ல உறுதியா இருக்கு அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? எந்த கஷ்டமும் வராம, எந்த சோதனையும் வராம அப்படியே நின்ற இடத்துல அப்படியே நிக்குது. இதுக்கு பேரா உறுதியான கட்டடம்? இதுக்கு உறுதியான கட்டடம்னு சொல்ல மாட்டோம். எதுக்கு சொல்லுவோம்? ஒரு கடுமையான புயல் வருது, அந்த புயல்ல நிறைய கட்டடம் உளுந்து போச்சு, மரமே உளுந்து போச்சு, ஆனா இந்த கட்டடம் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப இது உறுதியான கட்டடம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரிதான் நாம நம்மகிட்ட நல்ல உறுதி இருக்கிறது, இஸ்திகாமத் இருக்கிறது என்பது எப்போது ப்ரூஃப் ஆகும், எப்போ அது உறுதியாகும்? நமக்கு வரக்கூடிய இந்த சிரமங்கள் போதுதான், சோதனைகள் போதுதான். சோதனைகள் வரும்போது தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நாம் உறுதியாக இருந்தால் நம்மகிட்ட இஸ்திகாமத் இருக்கு, உறுதி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இது இரண்டாவது நன்மை. அடுத்தபடியாக மூன்றாவதாக இந்த நோய்கள்னால, சிரமங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய மூன்றாவது நன்மை, நன்மைகள் தராசுல மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையும் தீமையை நிறுத்தி வைப்பான். நன்மைகள் கூட இருந்தா சொர்க்கம். அந்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் இந்த கஷ்டங்களால், இந்த நோய்களால். முஸ்லிமிலே 4664வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யுஷாக்கு ஷௌகத்தன் ஃபமா ஃபௌகஹா. ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முள் குத்தினால் அல்லது அதை விட ஒரு சிறிய துன்பம் ஏற்பட்டால், இல்லா குத்திபத் லஹு பிஹா தரஜத்துன் வ முஹியத் அன்ஹு பிஹா ஹதீஅத்துன். ஒரு முள்ளு குத்தினால் அதை விட ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டால் கூட அவருக்கு ஒரு தரஜா, ஒரு அந்தஸ்து முஸ்லிமுக்கு அதிகரிக்கப்படுகிறது. அல்லாஹ் அந்தஸ்தை கூட்டுகிறான், தரஜா கூடுகிறது, பாவம் அளிக்கப்படுகிறது. இது மூமினுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அது மாதிரி நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது நல்ல தொழுது இருப்போம், உபரியான வணக்கங்களை செய்வோம். ஆரோக்கியமாக இருக்கும்போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. வெறும் கடமையான தொழுகையை மட்டும் தொழுதுகிட்டு நம்ம அப்படியே நிறுத்திக்கிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோயாளிகளுக்கு பரிசை தருகிறான். எப்படிப்பட்ட பரிசுனா, ஆரோக்கியமாக இருக்கும்போது எந்தெந்த நல்ல காரியங்களை எல்லாம் செஞ்சாங்களோ அதுக்குரிய நன்மையை இவர்கள் நோயாளியாக இருக்கும்போது அல்லாஹ் எழுதுகிறான். ஆனா செய்ய மாட்டாங்க, வெறும் கடமையான தொழுகை மட்டும் தொழுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வளமையாக செய்ததற்குரிய நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மை.
அகமதுல 6194வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்கிறானாம். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உக்துமூலி அப்தி குல்ல யௌமி வ லைலா மா கான யஅமலு மின் கைரின் மா கான ஃபீ வசாகி. என்னுடைய அடியானுக்கு அவன் ஆரோக்கியமாக இருக்கும் போது அவன் எந்த நல்ல காரியங்களை எல்லாம் செய்தானோ அதற்குரிய நன்மைகளை இப்போதும் எழுதுங்கள். மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான். ஏன்னா அவங்க தான் நன்மைகளை எழுதுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான், அவங்க முதல்ல எவ்வளவு நன்மைகளை செஞ்சாங்க, இப்ப செய்யலதான், ஆனா அப்ப என்ன செஞ்சாங்க அதுக்குரிய கூலியை எழுதுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயாளிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிசை தருகிறான். இந்த அல்லாஹ்வுடைய சோதனையினால நோயால நாம் பீடிக்கப்பட்டு கடைசியில நமக்கு மரணமே வந்துருச்சு. எப்படி கடைசியில நாம் மரணம் அடைந்து விட்டோம். இதற்கும் சிறப்பு இருக்கிறது. அகமதிலே 12045வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒயின் கபதஹு, அல்லாஹ் ஒரு மனிதரை சோதித்து அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டால் கஃபரலஹு, அவரை மன்னித்து விடுகிறான், ஒரு ரஹிமஹு, அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஷ்டப்பட்டு கடைசியில மரணத்துடைய நிலை அடைஞ்சிட்டோம், மரணம் ஆயிட்டோம். அப்ப அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பரிசு என்னன்னா பாவ மன்னிப்பு. பாவத்தை மன்னிச்சிடுறேன், உனக்கு நான் அருள் புரிகிறேன். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது. இது 3வது நன்மை. அடுத்து 4வதாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை, முக்கியமான நன்மை, விசாரணை. மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம செய்திருக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் விசாரணை செய்வான். எப்படி, உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தேனே, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தேனே, என்ன செஞ்ச என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். விசாரணை. அந்த விசாரணை ரொம்ப கடுமையாக இருக்கும். நல்லவர்களாக இருந்தாலும் கூட, பணக்காரர்களாக இருந்தால் அவர்கள் நீண்ட நேரம் நிக்கணும், 40,000 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏழை எளியவர்கள் எல்லாம் முன்கூட்டியே சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. ஆனா பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா 40,000 வருஷம் அப்படியே நிற்பாங்க விசாரணைக்காக வேண்டி. அந்த பணக்காரர்கள் கூட ஒரு விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இருந்தால் அவர்களும் ஏழைகள் மாதிரி என்ன செஞ்சிடலாம், சீக்கிரம் போயிடலாம். அது என்ன விஷயம்? இந்த பாக்கியம். நோய்கள் வரும்போது சபுர் செய்யணும், பொறுமையா இருக்கணும். இதனால் நாம் என்ன செய்யலாம், நம்முடைய விசாரணை சீக்கிரமாக செய்யப்பட்டு நாம் சீக்கிரத்திலே சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஏழைகள் மாதிரி, பணக்காரர்கள் கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, அகமதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லேசான விசாரணை என்றால் என்ன, லேசான விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்-ரஜுலு துரது அலைஹி துனூபுஹு சும்ம யுதஜாவஸு லஹு அன்ஹா. லேசான விசாரணை என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவன் எடுத்து காமிக்கப்படும். இதை பண்ணிருக்க, இது நீ செஞ்ச அப்படின்னு காமிக்கப்பட்டு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், போயிட்டு வா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவானா. இதுதான் லேசான விசாரணை. விசாரணை எப்படின்னு பாருங்க, செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் காட்டி நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவானா. அப்ப இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. இந்த லேசான விசாரணை யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த உலகத்திலே ஒரு முள் குத்துவது உட்பட கஷ்டத்தை அனுபவிக்கிறானே மூமின், இறை நம்பிக்கையாளன், அவனுக்கு இது கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த ஹதீஸும் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நோய் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், நோயை நீக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிடுகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் ஷிஅதி தஅவுத்துல்லாஹ யஷ்ஃபியகி, நீங்கள் விரும்பினால் நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன், அல்லாஹ் நோயை நீக்குவான். வ இன் ஷிஅதி ஃபஸ்பிரி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, வலா ஹிசாப அலைகி, பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசாரணையே கிடையாது. கஷ்டம் வருது, சிரமம் வருது, விரும்பினா துஆ செய்றேன், நோய் நீங்கும். பொறுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மறுமையில எந்த விசாரணையும் கிடையாது, விசாரணையே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், விசாரணையா, மறுமையா, சொர்க்கமா, நரகமா, அதெல்லாம் அடுத்து.
இந்த உலகத்துல என்ன, இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும், உடம்பு வேதனைப்படுதே, மறுமையெல்லாம் அடுத்து இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா அந்த சஹாபிய பெண்மணியுடைய மறுமை சிந்தனையை பாருங்கள். பல் அஸ்பிரு வலா ஹிசாப அலைய, அல்லாஹ்வின் தூதரே நான் பொறுத்துக் கொள்கிறேன், என் மீது விசாரணை இல்லாமல் போகட்டும், அதுதான் எனக்கு அவசியம், அதுதான் எனக்கு தேவை. அந்த பெண்மணியுடைய இறைச்சத்தை பார்த்தீங்களா? அப்போ விசாரணை நமக்கு லேசாக்கப்படுகிறது. இதனுடைய அருமைகள்லாம் நமக்கு இங்க தெரியாது, இங்க என்னமோ கதைகள் கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா மறுமையில போய் நிறைய மக்கள் சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போவாங்க. சில கூட்டம் கேள்வி கணக்கே இருக்காது, அவங்களுக்கு செக் போஸ்டே இருக்காது, வருவாங்க சல்லுன்னு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு தடையே இல்லை, முட்டுக்கட்டையே இல்லை. அப்படியெல்லாம் பாக்கியங்களை தருவான். அதெல்லாம் நாம பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணும் போதுதான் நமக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடையக்கூடாது. வரணும் சல்லுன்னு சொர்க்கத்துக்கு போகணும்னா அதுக்கு வழி என்னது? நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம பொறுத்துக்கணும். நன்மையாக அல்லாஹ் நன்மை வச்சிருக்கான்னு நினைக்கணும். அல்லாஹ் மேல அதிருப்தி கொண்டு பேசக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பொறுத்து கொள்ளணும். இது நான்காவதாக ஏற்படக்கூடிய நன்மை. அடுத்து ஐந்தாவதாக ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மை சொர்க்கம். அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். யாருக்கு? இந்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்கிறார்களே இவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அடுத்த நன்மை பாக்கியம், நிஅமத், சொர்க்கம். சொர்க்கத்தை தருகிறான். முஸ்னது அபு யஅலா என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவருக்கு இந்த அந்தஸ்து அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணி வச்சிருப்பான். ஆனா அந்த மனிதன் ஃபமா யப்லுஹா பி அமலின், எந்த நல்ல காரியத்தையும் செஞ்சு அந்த அந்தஸ்து அடைய முடியாது. ஏன்னா அது அவ்வளவு பெரிய அந்தஸ்து, சாதாரண அந்தஸ்து இல்ல. சின்ன சின்ன நல்ல காரியங்களை எல்லாம் செய்து அந்த அந்தஸ்தை அடைய முடியாது. அந்த மனிதன் அப்படி இருப்பான். பெரிய அளவு தியாகம் செய்யாம சின்ன சின்ன காரியங்களை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா மிகப்பெரிய அந்தஸ்து அது இருக்கும் அல்லாஹ்விடத்துல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா, கருணை உள்ள ரஹ்மான், ஃபமா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹு ஹத்தா யுபல்லிகுஹு இய்யாஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு சோதனையை கொடுத்து கொடுத்து அந்த அந்தஸ்துக்கு அவனை கொண்டு சென்று விடுகிறான், அந்த அந்தஸ்தை எட்ட செய்து விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருகிறது என்று பாருங்கள். இந்த நோய்கள், சிரமங்கள், நம்முடைய அமல்கள் மூலமாக கூட அடைய முடியாத அந்தஸ்தை நோய்கள் நமக்கு பெற்று தருகிறது. சிரமங்கள் நமக்கு அதை பெற்று தருகிறது. அமல்களால் அடைய முடியாத அந்தஸ்தை இது பெற்று தருகிறது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5653வது செய்தியாக இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானா, இதபு தலைத்த அப்தி ஹபீபத்தைஹி, என்னுடைய அடியானுக்கு விருப்பமான 2 கண்களை கொண்டு நான் சோதிக்கிறேன். அல்லாஹ் கண்ணுடைய பவரை கொடுக்கல, ஒண்ணு ஃபுல்லா கொடுக்கல, அல்லது அறகுறையா கொடுத்திருக்கான். இந்த மாதிரி கண்ணாடி போட்டாதான் பார்க்க முடியும், இல்லன்னா தெரியாது. இப்படி கண்ணுல ஏதாவது ஒரு கோளாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணின் மூலம் சோதிக்கிறான். நம்மளை விருப்பமான 2 கண்கள் மூலம் சோதித்து அவர் பொறுமையாக இருந்தால், பொறுமையை மேற்கொண்டால், அவ்வல் துஹுமின் ஹுமல் ஜன்னத, நான் அவருக்கு சொர்க்கத்தை அதற்கு பதிலாக தருகிறேன். சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரிசாக தருகிறான். சொர்க்கத்துக்கு பிறகு வேற என்ன இருக்கு? சொர்க்கத்துல எப்படிப்பட்ட பாக்கியங்கள்லாம் இருக்கு தெரியுமா? சொர்க்கத்துக்கு போயிட்டாலே ஜாலிதான், எவ்வளவு பெரிய சந்தோஷம். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் பெரிய பாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மாதுளையை விட, மாம்பழத்தை விட, கனிகளை விட, பாலாரை விட, தேனாரை விட, மதுவாரை விட, ஹூருல் இன்களை விட உயர்ந்த ஒரு பாக்கியம் இருக்கிறது. அது என்ன பாக்கியம் தெரியுமா? அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே உயர்ந்த பாக்கியம். சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, ஹல் ரலீதும், உங்களுக்கு போதுமா, திருப்தியா, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா, மாலனா லா நர்லா, நாங்கள் எப்படி திருப்திப்படாமல் இருப்போம்?
வகத் அதைதனா மாலம் துஅதி அஹதம் மின் ஹல்கிக், யாருக்குமே கொடுக்காத பரிசுகளை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறாய். அலம் துபையில் உஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? அலம் துதுகின்னல் ஜன்னா, இந்த சொர்க்கத்துக்கு எங்களை நீ அழைத்து வரவில்லையா? எப்படி நாங்க சந்தோஷப்படாம இருப்போம் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, இல்ல, ஒரு பாக்கியம் இருக்கிறது, அது இதையெல்லாம் விட சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அப்ப சொர்க்கவாசிகள் கேட்பாங்களா, ஐயோ செய்யின் அப்ரோல் மிந்தாலி, இதையெல்லாம் விட ஒண்ணு இருக்குதா? இந்த பாலாரை விட, தேனாரை விட, இந்த சொர்க்கத்தை விட, ஊருல் ஈன்களை விட, எல்லாத்தையும் விட சிறந்த ஒண்ணு இருக்குதா? சொர்க்கவாசிகள் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்களாம். அது என்ன அப்படி பெரிய சந்தோஷம், பெரிய பாக்கியம் கேட்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரையை அகற்றுவான், தன்னுடைய திருவுருவத்தை சொர்க்கவாசிகளுக்கு காட்டுவான். ஃபமா உது ஷையன் அஹப்ப இலைஹிம் மினன் நظரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வ ஜல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்போது அல்லாஹ்வை அவர்கள் பார்ப்பதை விட அவர்களுக்கு விருப்பமான பாக்கியம் எதுவுமே இருக்காது. அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஆஹா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நேமத், எவ்வளவு பெரிய இன்பம், இது அவ்வளவு இன்பமா இருக்குமா அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த பாக்கியம் நமக்கு வேண்டாமா? அந்த பாக்கியத்தை இந்த கஷ்டங்கள், இந்த சோதனைகள் நமக்கு பெற்று தருகிறது. இந்த உலகத்திலே பாருங்க, நம்ம கண் குளிர்ச்சிக்காக நம்ம என்னென்னலாம் பண்றோம். சில இயற்கையான இடங்களை தேடி போறோம், நிறைய காசு செலவழிச்சு நாடு கடந்து போறோம். எல்லாம் எதுக்கு? கண்ணுக்கு அழகான காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காண்டி. சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் பார்க்கிறதுனா அல்லாஹ் எந்த அளவுக்கு அழகா இருப்பான்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அல்லாஹ் பார்க்கறது பெரிய பாக்கியம்னா அல்லாஹ் எவ்வளவு அழகா இருப்பான், அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது. அது மாதிரி சொர்க்கத்துல இன்னொரு ஒரு முக்கியமான பாக்கியம், குறிப்பாக ஆண்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியம், ஹூருல் ஐன்கள். இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு தருகிறார். ஹூருல் ஈன்கள், அவருடைய பெயரே பாருங்க, பெயரிலே அவர்களுடைய தன்மைகள் எல்லாம் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹூருல் ஐன் சொன்னா கண்ணழகிகள். அந்த கருப்பா இருக்க வேண்டிய மொழி கருப்பா இருக்கும், வெள்ளையா இருக்க வேண்டிய மொழி நல்ல வெள்ளையா இருக்கும். இந்த பூனைக்கண்ணு ஒன்றரை அந்த மாதிரி இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தயார் செய்யக்கூடிய ஜோடிகள் எப்படின்னா கண்ணழகிகளாக இருப்பார்கள். முகத்துக்கே அந்த கண்ணு தான் அழகா இருக்கிறது. கண்ணு ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா முகமே கெட்டு விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூருல் ஈன்கள் அவர்களை நமக்கு துணைவியர்களாக ஏற்பாடு செய்கிறான். அவங்கள பத்தி திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரிக்கிறான். அவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க. காசிராத்து தொர்ஃபி, பார்வையை தாழ்த்தக்கூடியவர்கள், எந்த ஒரு அந்நிய ஆணையும் பார்க்க மாட்டார்கள். அப்படி யாராவது நம்ம இருக்க முடியுமா? யாரையும் பார்க்காம நம்ம இருக்க முடியுமா? அப்படி நம்ம வாழ்றோமா? இல்ல. ஆனா ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான், அந்த பெண்கள் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய துணைகள் எப்படின்னு சொன்னா காசிராத்து தொர்ஃபி, பார்வையை தாழ்த்தி இருப்பார்கள், அந்நியர்களை பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான படைப்பு அந்த ஹூருல் ஈன்கள். லம் யத்மிஸ் ஹுன்ன இன்சுன் கபலஹும் வலா ஜான், அந்த ஹூருல் ஈன்களை எந்த மனித இனமும் தொட்டிருக்காது, எந்த ஜின்னினமும் தொட்டிருக்காது. யாருடைய கையும் படாது, நம்முடைய கை தான் படும். அப்படி அற்புதமான படைப்பு ஹூருல் ஈன்கள். இந்த உலகத்தில் நாம யாராவது அப்படி இருக்கிறோமா? நாம பிறந்தோனே நர்ஸ் நம்மளை தூக்கி இருப்பா, நம்முடைய உம்மா நம்மளை தூக்கி இருப்பாங்க, அண்ணன் தம்பி நம்மளை தூக்கி இருப்பாங்க, மனித கரங்கள் நம்முடைய உடம்புல பட்டு இருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தயார் செய்யறான அந்த துணை யாருமே தொடாத துணை, யார் கையும் பட்டிருக்கா, தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு தூய்மையான படைப்பு. கன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், அந்த ஹூருல் ஈன்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் யாக்கூத் வல் மர்ஜான், முத்துக்களை போன்று இருப்பார்கள், பவளத்தை போன்று இருப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரிக்கிறான். எதுக்கு? இதெல்லாம் காட்டி இந்த துனியாவுல கஷ்ட நஷ்டம் வந்தா ஏமாந்து போயிடாதீங்க, அல்லாஹ் மேல நிராசை அடைஞ்சிடாதீங்க. முத்துக்களை போன்று பவளத்தை போன்று அந்த ஹூருல் ஈன்கள் இருப்பார்கள். ஏன்னா ஒரே நன்மையா நம்ம போய்கிட்டு இருந்தோம் சொன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இடையில இந்த ஹூருல் ஈன்களை எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹூருல் ஈன்களை பத்தி விவரிக்கிறாங்க.
புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ் அன்ன இம்ராத்தம் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளில் ஒரு பெண்மணி, லவ் இத்தலஅத் இலா அஹ்லில் அர்ல், இந்த பூமி வாசிகள் பக்கம் இப்படி லேசா எட்டி பார்த்தால் லா அதாத் மா பைனஹுமா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள பகுதிகள் எல்லாம் பிரகாசமாகிவிடும். அந்த அளவுக்கு அவர்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பார்கள். ஒல நசீஃபுஹா அலா ரஸிஹா கைரும் மின துன்யா வமா ஃபீஹா, அந்த பெண்ணுடைய தலையில இருக்கிறது முக்காடு, ஹூருலின் அணிந்திருக்கிறாரே முக்காடு, அந்த முக்காடு இந்த உலகத்தை விடவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்தது. இந்த ஒட்டுமொத்த பூமியை கொடுத்தா கூட அந்த முக்காட்டை வாங்க முடியாதான். அப்படி என்ன அந்த முக்காட்டுல இருக்குன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடிதான் அந்த முக்காடு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஊருளின்கள். அது மாதிரி இந்த உலகத்துல நம்முடைய துணைகளை எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. இந்த கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஓடி பிடிச்சலாம் விளையாடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கலிய அந்த கல்யாணம் ஆகும்போது இருந்த அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடம்புல அது மாதிரி பலகீனம் ஏற்படும், நரை ஏற்படும், வயோதிகத்தை அடைஞ்சிருவோம். காலம் கடக்க இதுல நமக்கு நாட்டம் குறைந்து விடும். மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஜோடிகளை எப்படி ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்னா, சொர்க்கவாசிகள் மனைவிட்ட இருந்து வெளியே போவாங்களாம், வெளியே போய் கடைத்தெருக்கு போயிட்டு வருவாங்களா. அங்கேயும் கடைத்தெரு இருக்கு. இங்க உள்ள கடைத்தெருக்கு போயிட்டு வந்தோம்னா திரும்ப குளிக்கணும். ஏன் போனா அவ்வளவு புழுதி, வியர்வை, நல்லா அயன் பண்ணிட்டு குளிச்சுட்டு போவோம். திரும்ப குளிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா காற்றோட்டம் அவ்வளவு மாசு அடைஞ்சு அப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான நிலையில இருக்கிறது. ஆனா சொர்க்கவாசிகள் பஜாருக்கு போவாங்களாம், மனைவிய வீட்டுல விட்டுட்டு போவாங்களாம். போனா அங்க ஒரு காத்து அடிக்குமா, இங்க உள்ள காத்து அடிச்சா மூஞ்சியில கருப்பா போயிருது. அங்க சொர்க்கத்துல ஒரு காத்து அடிக்குமா, அடிச்சோன்னு பார்த்தா அழகு கூடுமா சொர்க்கவாசிகளுக்கு. பஜாருக்கு போயிட்டு வருவாங்க கணவன்மார்கள், மனைவியை பார்ப்பாங்களா. மனைவியை பார்த்தோன்னு இந்த கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் தெரிவார்களா, முன்னாடி இருந்ததை விட அழகா தெரிவாங்களா. இருக்க அழகு கூடிக்கிட்டே இருக்கும். இந்த கணவன்மார்கள் மனைவிமார்களை பார்த்து சொல்லுவாங்களா, லக்கது யுத்தத்தும் பாதனா ஹுஸ்னம் ஜமாலா, நான் வெளியே போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, முன்னாடி இருந்ததை விட இப்ப உங்களுக்கு அழகு கூடி இருக்கிறது. ஆண்கள் சொல்லுவாங்களா. மனைவிமார்கள் சொல்லுவாங்களா, அந்தும் வல்லாஹி லக்கது யுத்தத்தும் பாதனா ஹுஸ்னம் ஜமாலா, நீங்க முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கிறீங்க, உங்களுக்கு அழகு கூடி இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க. இருக்க அழகு கூடுதுன்னு சொன்னா அந்த வாழ்க்கையில திகப்பு ஏற்படுமா, அந்த வாழ்க்கையில சலிப்பு ஏற்படுமா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்துக்கு இது காரணமாக இருக்கு. அந்த ஊரிலிங்களை அடைவதற்கு, அல்லாஹ்வை பார்த்து பரவசம் அடைவதற்கு இந்த சிரமங்கள் காரணமாக இருக்கு. சாதாரணம் இல்ல. சிரமங்கள் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம பொறுத்துக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இது ஆறாவதாக ஏற்படுகிறது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை திருத்தணுங்கிறதுக்காக வேண்டி இந்த நோய்களை எல்லாம் தரான். ஏன்னா மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்காம வெறும் பாக்கியங்களா அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான்னு வைங்கள, அல்லாஹ்வை மறந்துடுவான். பாக்குறோமா இல்லையா? நிறைய பேர் சந்தோஷமா இருக்குமா அல்லாஹ் நினைக்க மாட்டான். அதே நேரத்துல படுத்த படுக்கையா பெட்ல படுத்துட்டானா தொழுகை என்ன, நோன்பு என்ன, அல்லாஹ் நினைக்கிறது திக்ர் என்ன, உடனே நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடறான். இப்படி மனிதன் திருந்த வேண்டும், தீனின் பக்கம் திரும்ப வேண்டும். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோய்களை கொடுக்கிறான். இது ஏற்படக்கூடிய 7வது நன்மை. 41வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஒய்தா அன்அம்னா அலல் இன்சானி ஆதல வ நஆபி ஜானிபிஹி, மனிதனுக்கு நாம் ஒரு பாக்கியத்தை கொடுத்தால் அவன் திரும்பிக் கொள்கிறான், நம்மளை பத்தி நினைக்க மாட்டேங்கிறான் சந்தோஷமா இருந்தா. அதே நேரத்தில் ஒய்தா மஸ்ஸஹு ஷர்ரு ஃபது துஆஇன் அரீல், அவனுக்கு ஏதாவது ஒரு தீமை வந்து விட்டால் நீண்ட துவாவை செய்கிறான். ஒரு நல்லது வந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நினைக்கிறது கூட கிடையாது. அதே நேரத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்யறான். கஷ்டம் வந்தா நினைக்கிறான். இது மனிதனுடைய இயல்பு. இதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழுகை எல்லாம் கொஞ்சம் கவனம் இல்லாம இருப்போம்.
தொழுகையில ஆரோக்கியமா இருக்கும்போது அடுத்த படிக்க ஆயிட்டோமா, அதுவும் ரொம்ப மோசமான நிலையில வந்துட்டோமா, அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும், ஐயோ இந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தி இருக்கலாமே, நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காமே, நிறைய தவறுகளை பண்ணிட்டோமே, இன்னும் நமக்கு ஆரோக்கியம் வரணும், நிறைய நன்மைகளை செய்யணும், அப்பெல்லாம் நமக்கு எண்ணம் ஏற்படுது. இந்த நல்ல எண்ணம் ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? இந்த நோய்கள், இந்த கஷ்டங்கள், சிரமங்கள் காரணமாக இருக்கிறது. ஒரு நபியுடைய வரலாறு கூட சொல்லலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கோவிச்சுட்டு போறாங்கல்ல, கோவிச்சுக்கிட்டு வேகமா போறாங்க. எப்போ அவங்க திருந்துறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை மீன் வயிற்றுக்குள்ள கொண்டு போய் சிறை வைக்கிறான். மீன் வயிற்றுக்குள்ள அல்லாஹ் அடைச்சு போட்டுறான். அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நீ தூயவன், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அநியாயம் செய்து விட்டேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உணர்றாங்க. ஏன்? அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தனால உணர்ந்தாங்க. இப்படி இந்த சோதனைகள் நம்மை நன்மையின் பக்கம் இழுத்து செல்கிறது. இது 7வதாக ஏற்படக்கூடிய நன்மை. அடுத்து 8வதாக பெருமையை நீக்குகிறது. இந்த கஷ்டங்கள், சிரமங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, பெருமை இல்லாம, ஆணவம் இல்லாம, அகங்காரம் இல்லாம, நாம ஒரு மனுஷன் அல்ல அப்படி நரம்ப பிடிச்சி இழுத்தா ஒண்ணும் செய்ய முடியாது, படுத்த படுக்கையில் விழுந்துருவோம் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பணிவு நம்மிடத்தில் வருவதற்கு இந்த சோதனைகள் காரணமாக இருக்கிறது. இதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம். பனி இஸ்ரவேலர்கள்ல 3 பேர் இருந்தாங்க. பனி இஸ்ரவேலர்கள்ல ஒரு ஆள் குஷ்ட நோயாளி, உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா குஷ்டம். இன்னொரு ஆள் வழுக்கத்தலை, இன்னொரு ஆள் குருடர். இப்படி 3 பேர் இருக்காங்க. அல்லாஹ் இவங்க 3 பேர்த்தையும் சோதிக்க நினைக்கிறாங்க. குஷ்டனாக இருக்கும்போது, வழுக்கத்தலையாக இருக்கும்போது, குருடராக இருக்கும்போது இவங்க வழி தவறல, ஒழுங்கா இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? இவங்களுக்கு செல்வத்தை கொடுக்குறான், மலக்கு அனுப்புறான். அனுப்பி அந்த குஷ்டம் உள்ள ஆள்கிட்ட மலக்கு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? மக்கள்லாம் என்ன குஷ்ட நோயாளின்னு கேலி செய்யறாங்க. இந்த நோய் நீங்கணும், ஜில்துன் ஹசனுன், அழகான தோல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதோட அந்த மனுஷருக்கு ஒட்டகமும் தரப்படுகிறது, ஒட்டக கூட்டம். அது மாதிரி 2வது ஆள் வழுக்கத்தலை. நீ வழுக்கத்தலை நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருக்கு. என்ன செய்யறாங்க? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? பூமியில நாட்டு நடுற மாதிரி முடியில புடிங்கி என்ன செய்யறாங்க? மண்டையில நடுற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி போச்சு காலகட்டம். மனுஷன் விரும்புறான், நல்ல முடி நிறைய இருக்கணும். அவரும் விரும்பினார், எனக்கு முடி நிறைய வேணும்னு அவர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாரு. அல்லாஹ் நிறைய முடியை கொடுத்தான், வழுக்கத்தலை நீங்குச்சு. அது மாதிரி அவருக்கு ஆட்டு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் 2வது நபருக்கு. 3வது நபருக்கு குருடு, அல்லாஹ் அவருக்கு பார்வையை கொடுத்தான். 2வது நபருக்கு மாட்டு கூட்டம், 3வது நபருக்கு அல்லாஹ் ஆட்டு மந்தையில தருகிறான். இப்படி 3 பேர். அதுக்கப்புறம் அல்லாஹ் சோதிக்கிறான். அதே மலக்க மனித வடிவுல அல்லாஹ் அனுப்புறான். அனுப்பி உதவி இயக்கிற மாதிரி அவங்கள சொல்றான், ஏதாவது கேளு, தர்றாங்களான்னு பார்ப்போம். அல்லாஹ் நினைக்கிறாங்களா, மறந்துட்டாங்களான்னு பார்ப்போம், ஆணவத்தோட பேசுறாங்களா பார்ப்போம்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மலக்கு கேட்கிறார், வெங்குஷ்டக்காரர்கிட்ட போய் கேட்டா, இதெல்லாம் என் அப்பம்பாட்ட சம்பாரிச்ச சொத்து, என் முயற்சியால வந்துச்சு, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். அவரும் பழைய நிலைக்கு மாற்றப்பட்டார். எல்லாம் என்ன செய்யறான்? அவர் வெங்குஷ்டமாவே மாத்திடுறான். அது மாதிரி 2வது ஆள் வழுக்கத்தலை, அவருக்காவது புத்தி வந்துச்சா? அவருக்கும் புத்தி இல்ல, மண்டையில முடியும் இல்ல, மூளையும் இல்ல. என்ன சொல்றாரு? இந்த சொத்து நான் காலம்புறா சம்பாரிச்சது, என்னுடைய மூதாதையர்கள் வழியாக வருகிறது, இதெல்லாம் நான் தரமாட்டேன்னு அவரும் நன்றி கேட்டதனமா நடக்கிறார். கடைசி இந்த கூடர் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கேட்டவருக்கு தர்மம் செய்கிறார். இப்ப இருந்து நம்ம என்ன புரியறோம்னா, காசு பணம் இருக்கிறது, செல்வங்கள் வருகிறது, அப்ப எவ்வளவு ஆணவமாக பேசுகிறார்னு பாருங்க. அதே நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும்போது நாம செய்யக்கூடிய தப்புகளை மனுஷன் உணர்கிறான், அந்த ஆணவம் எல்லாம் இல்லாம போயிருது. இது 8வதாக ஏற்படக்கூடிய நன்மை. இறுதியாக ஏற்படக்கூடிய 9வதாக ஏற்படக்கூடிய நன்மை, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நாம் நினைக்க வேண்டும். இந்த நோய்கள், இந்த சிரமங்கள் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது, ஞாபகப்படுத்துகிறது. நோய் வரும்போதுதானே ஆரோக்கியத்துடைய அருமை தெரியுது. அது வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. படுத்த படுக்கையா வாந்தி எடுத்துக்கிட்டு சளி வந்துகிட்டு இருந்துச்சு சொன்னா அப்பதான் நமக்கு இந்த ஆரோக்கியத்துடைய அருமை தெரிகிறது. அது வரைக்கும் தெரியாது. நம்ம போய் பார்க்கணும். இந்த அரசு மருத்துவமனை எல்லாம் போய் பார்த்தோம்னா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கான் அப்படிங்கறத நம்ம உணரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபலு மின்கும்,
உங்களை விட கீழ்நிலையில் இருக்கிறானே அவனை நீங்கள் பாருங்கள். வலா தந்துரு இலாமன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல் உள்ளவனை பார்க்காதீர்கள். ஃபஹுவ அஜ்தர் அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்கள் மட்டமாக நினைக்காமல் இருப்பதற்கு இது தகுதி வாய்ந்தது. யாரை பார்க்கணுமா? நம்மளை விட கீழ்நிலையில் உள்ளவனை பார்க்கணும். கஷ்டங்கள் சிரமங்கள் இந்த மருத்துவமனைகளுக்கு போய் பார்த்தோம்னா கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பாக்கியங்களை புரிஞ்சிருக்கான், இந்த அருள் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தந்திருக்கான் நம்ம தெளிவா உணர்ந்து கொள்ளலாம். சில பேர் கண் இல்லாம, சில பேர் கால் வெந்து போய், சில பேருக்கு கிட்னி வேலை செய்யாம, சில பேருக்கு ஹார்ட் வேலை செய்யாம, சில பேருக்கு சாப்பாடு தொண்டையில போகாம மூக்கு வழியா போய், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய நியமத்தை நம்ம மறுப்போமா? ஒரு தலைவலி வருது, அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? இறைவா இந்த தலைவலியை நீக்கும் துவா செய்யணும். அல்லாஹ்விடத்துல அது நோய் நீங்கிறதுக்குரிய மருத்துவத்தையும் செய்யணும். அதே நேரத்துல அல்லாஹ் நமக்கு நல்ல வேலைக்கு தலைவலியை மட்டும் கொடுத்தான், கை வலி, கால் வலி, நெஞ்சு வலி எல்லா வலியும் வந்தா தாங்க முடியுமா? அதை நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு பாக்கியங்களை கொடுத்திருக்கானே. இது அடுத்த நமக்கு அல்லாஹ்வுடைய நியமத்தை இந்த நோய்கள் சிரமங்கள் நமக்கு நன்மையாக ஏற்படுத்துகிறது. சரி, இவ்வளவு நன்மைகளை சொன்னோம். எந்தெந்த நன்மை? இந்த சிரமங்கள்னால நோய்கள்னால முதல்ல அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், இரண்டாவது பாவங்கள் மன்னிக்கப்படுது, மூன்றாவதாக நன்மைகள் தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, அந்தஸ்து கூட்டப்படுகிறது, நாலாவதாக விசாரணை லேசாக்கப்படுகிறது, அஞ்சாவதாக சொர்க்கம் கிடைக்கிறது, ஆறாவதாக நாம் மார்க்கத்தை நோக்கி திரும்புகிறோம், மார்க்கத்தில் நமக்கு பிடிப்பு ஏற்படுகிறது, ஏழாவது நன்மை பெருமை, அகம்பாவம், ஆணவம் நம்மை விட்டு அழிகிறது, எட்டாவது அல்லாஹ்வுடைய நியமத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எட்டாவது நன்மை. சரி, இவ்வளவு நன்மை ஏற்படுது நமக்கு. அதனால இறைவா எனக்கு தலைவலியை கொடு அப்படின்னு கேட்கலாமா? இறைவா எனக்கு வைத்த வலியை கொடு, எனக்கு நோயை கொடு, எனக்கு பலாவை கொடு அப்படின்னு நம்ம கேட்கலாமா? இவ்வளவு நன்மை ஏற்படுறதுனால அனுமதி இருக்கா? இல்ல. இந்த நன்மைகள் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம விரும்பாம நோய் வந்துருச்சுன்னா பொறுத்துக் கொள்வதற்காண்டி சொல்லப்பட்டது, நோயை விரும்பி வாங்குவதற்காக வேண்டி கிடையாது. அகமதுல 11,607வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போறாங்க. அவர் ரொம்ப ஒரு டேஞ்சரான நிலையில இருக்கிறார். கோழி குஞ்சு மாதிரி அப்படி குறுகி ஒரு பலகீனமான நிலையில இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, ஹல் குன்த ததுஉ பிஷையின், நீங்கள் ஏதாவது அல்லாஹ்ட்ட துவா செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த சஹாபி சொல்றார், ஆமா நான் அல்லாஹ்ட்ட துவா செய்தேன். மா குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரா ஃபஜில்ஹு லீ ஃபித் துன்யா, இறைவா மறுமையிலே நீ எனக்கு தண்டனை தருவதாக இருந்தால் அதை இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்து விடு என்று நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன் அப்படி அந்த சஹாபி சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், லா துதீகுஹு, அதுக்கு நீ சக்தி பெற மாட்டியே, மறுமையில வரக்கூடிய தண்டனை உன்னால இங்க தாங்க முடியுமா? வலா தஸ்ததியு, உன்னால முடியாதே, நீ இப்படி கேட்க கூடாது, இந்த உலகத்தில் எனக்கு தண்டனையை கொடு நீ கேட்க கூடாது. நீ என்ன கேட்க வேண்டும்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல உனக்கு கற்று தருகிறானே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார், இறைவா இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை கொடு, மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை கொடு, நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்று, இதைத்தான் நீங்கள் வேண்ட வேண்டும். ஒருபோதும் கஷ்டத்தை துன்பத்தை நீங்கள் வேண்டக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் இந்த நோய்கள்னால இன்னும் ஒரு நன்மை என்ன ஏற்படுதுன்னு சொன்னா, நோய் வரும்போது நமக்கு எதிரிகள் நிறைய இருப்பாங்க, நம்மகிட்ட பேசாம பழகாம, உறவினர் நமக்கு சண்டை போட்டுக்கிட்டு இப்படி இருப்பாங்க. இந்த நோய் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு இணக்கம் ஏற்படும், பரிதாபம் ஏற்படும், உறவினர்கள்லாம் நம்மளை பார்ப்பாங்க. அப்ப உறவினர்கள் நம் மீது பரிதாபப்படுறாங்க, இறக்கப்படுறாங்க. இந்த ஒரு நன்மையும் இதனால் ஏற்படுகிறது. எனவே இந்த நன்மைகளை எல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏதாவது ஒரு சிரமத்தை, நோயை கொடுத்து நம்மை சோதித்தால் இதையெல்லாம் கவனத்தை வைத்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டு மருத்துவம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.